இதுக்கு தான் கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு. இதே காரியம் தான் இப்போ நடக்குது. நம்ம எல்லாரையுமே கர்த்தர் அபிஷேகிச்சது ஒரு நோக்கத்தோடு கூட. ஆவியானவர் உங்களை வேறு பிரிச்சது, தேர்ந்தெடுத்தது, அபிஷேகிச்சது, அழைத்தது, சபைக்குள்ள வச்சு உருவாக்குறது, எல்லாத்துக்குமே ஒரு திட்டம் இருக்கு. காட்ஸ் பிளான். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை உருவாக்கினார். ஆனா அந்த நாள் வரும்போது யோசிச்சு பாருங்க, உங்களை ஒரு விஷயம் செய்ய வைக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணுன்றதுக்காக கர்த்தர் என்ன உருவாக்கி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நானு இதுக்கு என்னை எப்படி உருவாக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 52 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாயின் கருவுல உருவாக்கணும். தாயின் கருவில் என்ன செய்யணும்? உருவாக்கணும். அங்கிருந்து பத்திரமா தாங்கி பிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடிக்கணும். 365 நாள் 24 மணி நேரமும் தாங்கி பிடிக்கணும். தாங்கி பிடிச்சு சரியான நேரத்துக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். உள்ள வர வைக்கணும். தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வரணும். வந்து பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பணும். இந்த பிரசங்கத்தை நான் பண்ணணும்னா இந்த பைபிளை நான் எத்தனை தடவை படிக்கணும்? இதுக்கு முன்னாடி பைபிளுடைய அறிவு எனக்கு வரணும். அதுக்கு என்ன கொண்டு போய் ஒரு சர்ச்சில் உட்கார வச்சு, அதுக்கு ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி, எனக்கு அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தி, இவ்வளவும் படிக்க வச்சு, இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு பண்றதுக்கு 52 வருஷமா கர்த்தர் ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறார். சொல்றது புரியுதா? நீங்க சொன்னீங்க தெரியுமா, இங்க வருவதுக்குன்னு சொல்லி. இது நம்ம சாதாரணமா சொல்றோம்ல, ஆனால் இதுக்கு 52 வருஷம் பரலோகம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணுது. உங்களை பண்ணணும், என்ன பண்ணணும், தம்பி அதுக்கு உருவாக்கணும், எல்லாரையும் உருவாக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நீங்க நடத்தணும். இதுக்கு ஒவ்வொருத்தரையும் ரெடி பண்ணிருக்கு. இவ்வளோ ரெடி பண்ணி வந்து பந்தலை போட்டு எல்லாம் வந்து உட்காந்துட்டு, தம்பி வந்து என்ன கூப்பிடறாரு 10 மணிக்கு, அண்ணே மீட்டிங் ரெடி ஆயிடுச்சுண்ணே வாங்கினேன் அப்படின்னா, தம்பி கொஞ்சம் டயர்டா இருக்கு தம்பி, ஈவினிங் மீட்டிங் வரட்டுமா, காலையில நீங்களே பாடி முடிச்சிடுங்க அப்படின்னா, தம்பி என்ன பண்ணிடுவாரு? இதுக்கு மேல அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்ட்டு அவரும் வந்துடுவாரு, மீட்டிங்கை நடத்திடுவாரு. அங்க படுத்தோம்ல, அங்கேயே அபிஷேகம் முடிஞ்சிருச்சு, அங்கேயே வேலை முடிஞ்சிருச்சு. அங்க வந்து சொல்லுவார் சாமுவேல்கிட்ட, இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவாரு, அந்த பையன் அங்கேயே தூங்கட்டும், அவனை ரூம்லயே வச்சு அடக்கம் பண்ணு, நம்ம வேற ஆள் அபிஷேகம் பண்ணிடுவோம். யாரை பண்ணுவோம்? கூப்பிட்டா ஓடி வந்து சொன்னபடி பிரசங்கம் பண்றாமல்ல, அவனை வர வச்சிருவோம். இதுதான் அங்க நடந்துச்சு நம்ம காலத்துல. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொன்னேன். பல நேரங்களில கர்த்தர் நம்மை அப்படித்தான் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களை கொண்டு செய்வது அவருடைய பிளான். ஆண்டவர் உங்களை எங்க போகணும், என்ன பண்ண வைக்கணும், உங்களை கொண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வர்றதுனால, இதுவும் உதாரணம் தான். நான் வர்றதுனால இங்க ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாருன்னு வச்சுப்போம். அவர் ஒரு நாள் ஊழியக்காரனாக மாறி ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேரை ரட்சிக்கிற பில்லிகிரகமா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய பிளானை யார் கொலாப்ஸ் பண்றது? நான் பண்ணிடுவேன். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எனக்கு பதிலா இன்னொரு ஆள் சாமுவேலை வச்சு பேசி அவரை ரட்சித்துருவாரு. அதை ரெடி பண்ணிடுவாரு. அந்த பில்லிகிரகம் உருவாயிருவாரு. அது நடந்துரும். ஆனா இந்த பிளான்ல இருந்து யார் வெளியே போயிட்டா? நான் வெளியே போயிட்டேன். அதே மாதிரிதான் உங்களுக்கும் பொருந்தும். பல நேரங்களிலே கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணது அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. ஏதோ விளையாட்டுக்காக ஆவியானவர் செய்யல. எப்போ உங்க மேல வச்ச அந்த பர்டிகுலர் பிளான் நீங்க அசட்டப் பண்றீங்களோ, எப்போ அதை விட ஆடு மாடுக்கு இம்பார்ட்டன்ஸ், உலகத்துக்கு, மனுஷனுக்கு, பணத்துக்கு, உலகத்துல உள்ள பொருளுக்கு, அல்ல உலகத்துல உங்க உள்ள, நம்ம போன பாயிண்ட்ல பார்த்தோமே, நம்மளுடைய மாம்சம் அது சொல்லும். அதெல்லாம் முடியாது. சில நேரங்களிலே நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது, நம்ம விரும்பின மாதிரி இருக்காது. கர்த்தர் நம்மளை ஆனா அழைத்து கொண்டு வந்த நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு பின்னாடி தான் ஓடணும். அதுதான் நம்ம பிரதானம். சுத்தி இருக்கிற ஆடு மாடு, அமலேக்கிய மாடு, வெள்ள பார்க்கறதுக்கு கொழுமையானவைகள், செழுமையானவைகள். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய நினைத்த போது, அபிஷேகித்திருக்கும் போது, அதை வேற எதுக்காகவும் நீங்கள் அசட்டை பண்ணுவீர்களானால் கர்த்தர் சொல்வாரு, இவனை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்பட்டேன், இவனை ஊழியக்காரனாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்பட்டேன், இவனை இந்த அபிஷேகத்தை, இந்த காரியத்தை இவனுக்கு கொடுத்ததுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். காரணம் என்ன? உயிரே போனாலும் செய்யணும். அதை கர்த்தர் சொல்லிட்டாரா? நோ அதர் வேர்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் 99.99. ஒரு ஊழியத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்துக்கு போகும்பொழுது முதல் 2 நாள் மீட்டிங், முதல் நாள் மீட்டிங் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு எனக்கு ஒன்றும் பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மட்டும் கொஞ்சம் தலையில் வீங்கிருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் மறுநாள் சொல்லிட்டேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னை கூட்டிகிட்டு போனார் ஒருத்தர், அவர் தான் கூட்டிகிட்டு போனவர். அவருக்கு செம்ம அடி, தலைகளை கை கால் எல்லாம் அடி. அப்புறம் மறுநாள் ஊழியம் முடிஞ்ச உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஏன் வரல அப்படின்னாரு. வரலையா? நீங்கள் போனீங்களான்னு கேட்டேன். நான் போனேன் பிரதர்னு. இல்லையே, உங்களுக்கு கை தலை எல்லாம் அடியாச்சேன்னு. அவர் சொன்னார், ஒரு நாள் தானே பிரதர், முடிஞ்சிச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன், ஊழியத்தை முடிச்சிட்டேன், அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பிரதர்னாரு. ஆவியானவர் சொன்னார்,
போக முடியாதவனே போயிட்டான். உனக்கு என்ன? இப்ப நீ உட்காந்தானே இருக்க, நீ காரணம் சொல்ற தலையில அடின்னு, ஆனா 7 இடத்துல அடிபட்டவன் அங்க நிக்கிறான். நீ போக முடிஞ்ச ஆளு. அன்னைக்கு ஆவியானவர் நல்ல வேளை ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரு. இதான் லாஸ்ட். இன்னொரு வாட்டி உன்னால போக முடிஞ்சு நீ போக முடியலன்னா உன் அபிஷேகத்தை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்னு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னா 99% ஓடி போயிடுவோம். என்ன நினைப்பேன்னா, போய் அங்க செத்தாலும் பரவாயில்ல, ஆனா போக முடியல, வேற வழியில படுத்துட்டோம்னா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம படுத்துற போறோம், அவ்வளவுதான். நமக்கும் தேவனுக்கும் உள்ளதுதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணது அந்த நாளுக்காக தான். கர்த்தர் அன்னிலிருந்து செலக்ட் பண்ணியிருக்கிறார். நம்மளை கொண்டு ஒரு சார்ட் போட்டு வச்சிருப்பாரு. இதை கொண்டு இவனை செய்யணும் அப்படின்னு நம்ம லைஃபுக்கு வச்சிருப்பாரு. ஏதோ 2 நாள் நல்லா செஞ்சுட்டு நான் தான் 2 நாள் நல்லா மினிஸ்ட்ரி பண்ணிட்டேனே, ஒரு 2 நாள் பரவாயில்ல ஆண்டவர் பொறுத்துப்பாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது நம்ம மேல விழுந்த கடமை, டைம் டேபிள். அதை மொத்தமா செஞ்சு முடிச்சு பரலோகத்துல போய் தான் ரெஸ்ட். அப்ப எடுத்துக்கலாம். இங்க நிறைய பேர் அந்த அபிஷேகத்தை அசட்டை பண்றது, நீங்க மீட்டிங்கை கேன்சல் பண்றதுங்கிறது கர்த்தருடைய அபிஷேகத்தை அசட்டை பண்றதுக்கான அர்த்தம். முடியலன்னு திரும்பி சொல்றேன், முடியலன்னா வேற, அது வேற விஷயம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை யூ மஸ்ட் டு, நீங்க செஞ்சே ஆகணும். அது என்ன வேணா அதுக்கு நீங்க காரணம் சொல்லலாம், பரலோகம் ஒத்துக்கவே. அந்த வேலையில இங்கே கிடையாது. பல நேரங்களில ரொம்ப முடியல, வேற வழியே கிடையாது, ஐசியூல இருக்காங்கன்னா நீங்க கூட இருந்தா ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனா அதே நேரத்துல ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுத்திருக்க அழைப்பு, ஊழியம், நிறைய பேர் இந்த மாதிரி தங்களை அழைப்பை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். சவுல் மட்டுமல்ல, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. நாம அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. அந்த அபிஷேகம் போச்சுன்னா கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நான் மாத்தி சொல்றேன், ஆனா அந்த நேரத்துல நீங்க செஞ்சு பாருங்க, உங்கள் நிமித்தம் ஆவியானவர் சந்தோஷப்படுவார். அதுக்கு நடுவில் அவன் செஞ்சுட்டான்டா, அவனால முடியாதுன்னு தெரியுது, ஆனால் அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டான், பிள்ளை உடம்பு சரியில்லாம இருக்கு, படுத்து கிடக்கு, ஆனாலும் ஓடி போய் அந்த மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வந்துட்டான். அவன் நிமித்தம் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆவியானவரை துக்கப்படுத்துறதும் ஆவியானவரை சந்தோஷப்படுத்துறதும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியறதில் இருக்கு. அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தர் இப்பொழுது மிகவும் துக்கப்பட்டு, 2 இடத்துல தான் இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கும். ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று அவர் மார்த்தாள் மரியாள் லாசரை எழுப்ப போகும்போது கர்த்தர் கண்ணீர் விட்டார்னு இருக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏன் கர்த்தர் அழுகிறார்னு இருக்கு இந்த இடத்துல. 19ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. அந்த நகரத்தை, எருசலேமை பார்த்து அழுகுறார் ஆண்டவர். இப்ப சொல்றாரு, அவ்வளவு துக்கம் இருதயத்தில் ஆண்டவருக்கு. அழுகுறாருன்னா பாத்துங்களேன், நமக்கு எப்ப அழுக வரும்? துக்கம் கண்ணீர் எப்போ வரும்? நம்ம கவலை அடைஞ்சு துக்கம் வந்தாதான் நமக்கு என்ன வரும்? கண்ணீர் வரும். கர்த்தர் சொல்றாரு, நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. இது எப்ப இந்த சம்பவம் எப்படி நடக்குது, ஏன் அவர் அழுதார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி அதுக்கு நடக்க போற விஷயத்த சொல்றார். அந்த 42வது வசனத்துல இருந்து 44வது வசனம் வரைக்கும் அதுக்கு நடக்க போறதை நினைச்சு கர்த்தர் சொல்றாரு. நடக்க போறதை நினைச்சு இப்போ கர்த்தர் கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோட பேசி இருக்கிறார், யூதர்களோட பேசி இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்றார். இப்போ அவருக்கு நல்லா தெரியுது, டோர் க்ளோஸ் ஆகுது. என்ன தெரியுது? டோர் க்ளோஸ் ஆகுது. இதுக்கு மேல இவனுக்கு டோர் ஓபன் இல்ல, பினிஷ் அப்படிங்கிற இடத்துக்கு கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க அவர் சொல்றாரு, 42வது வசனம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. நான் உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால் இனிமேட்டு உனக்கு சான்ஸ் இல்லைங்கிறார். உனக்கு இதுவரைக்கும் இருந்த ஓப்பன் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் உன் மேல வச்சிருந்த அந்த அபிஷேகத்துக்காக நான் காத்திருந்தது, உன் மேல நீ திருந்திருவேன்னு சொல்லி உனக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பேசினேன், உனக்காக நான் இறங்கி மாம்சமும் ரத்தமா நிக்கிறேன். ஆனால் நீ எல்லாத்தையும் தள்ளிட்ட. உனக்கு கிடைச்ச சான்சஸ் எத்தனையும் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இப்ப கர்த்தர் எப்ப துக்கமாறாருன்னா, என் கண்ணுக்கு முன்னாடி நீ அழிய போற, என் கண்ணுக்கு முன்னாடி உன்னை நாசமாக்க போறாங்க, நான் பார்க்க போறேன். பின்னாடி சொல்றாரு, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு
எப்பக்கத்தில் உன்னை நெருப்பி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நியாய தீர்ப்பை பத்தி பேசுறார். எருசலேமுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பத்தி பேசுறார். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை போல பொறுமையான தேவனை உங்களால பார்க்கவே முடியாது. அன்பான தேவனை பார்க்கவே முடியாது. மன்றாடுகிற தேவனை பார்க்க முடியாது. அவர் உட்கார்ந்து பிதா கிட்ட மன்றாடிக்கிட்டே இருப்பார். ஒரு ஓமை சொல்லுது, பிதா சொல்றாரு, எதுக்கு இந்த மரம் வெட்டி போடு அப்படின்றாரு. ஆனா தோட்டக்காரர் சொல்றாரு, எஜமான் பார்த்து, இந்த மரம் இந்த வருஷத்தில் இருக்கட்டும், ஒரு வருஷம் கொடுங்க, ஐ வில் ட்ரை, ஒரே ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கறேன், அதை கொத்தி எரு போட்டு பார்க்கறேன், லாஸ்ட் சான்ஸ், ஒரு வருஷம் எனக்கு கொடுங்க. அந்த மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ற ஆண்டவர். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு துக்கமா சொல்றாரு, உன் சான்ஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீ என்ன ஆக போறன்னு எனக்கு தெரியலையே, உன்னை இப்படியெல்லாம் உன்னை நாசம் பண்ண போறாங்களே. அநேகரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உனக்கு கர்த்தர் கொடுத்ததான வாய்ப்பு முடிவடைகிறதான பின் பாயிண்ட்ல வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். எத்தனையோ முறை கர்த்தர் உங்ககிட்ட பேசி 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 பேசி, கர்த்தருக்கு தம்முடைய பிள்ளைகளை சத்ருவின் கையில ஒப்படைக்கணும்னு ஒரு நாளுக்கு ஆசை கிடையாது. பாருங்க, யோபுக்கும் உத்தமனும் சன்மான் நீதிமான் அவனை போல ஒருத்தனும் கிடையாது. இப்ப பிசாசு வந்து சொல்றான், சும்மாவா நீங்க நீங்க அவனை சுத்தி எல்லாம் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க, எல்லாம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா சோதிச்சு பாரு, ஆனா ஜீவனை மட்டும் தப்ப விட்டுரு, அவனை ஒண்ணும் பண்ணிடாத, சரீரத்தை மட்டும் தொடு, வேற எதையும் ஃபர்ஸ்ட் அதுவும் கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் அவன் சொல்லுவான், எல்லாத்தையும் நீங்க தான் வேலை அடைச்சு வச்சிருக்கிறீங்களா, சரி எல்லாத்தையும் தொடு, ஜீவனை விட்டுரு. நம்ம ஒரு நாளும் சாகணும், ஒரு நாளும் கொண்டு போடணும், அல்ல நம்ம அது கர்த்தருக்கு பிரியமானது கிடையவே கிடையாது. எந்த சூழ்நிலையிலாவது உன்னை காப்பாத்தி வாழ வைக்கணும்னு கர்த்தர் நினைப்பார். எப்படியாவது பிழையாம பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போக வேண்டாம், நீ அவங்களை என்ன செஞ்சிடாத, சபிக்க போகாதேன்னு பாரு. ஏன் கர்த்தர் பிழையாம சபிக்க வேணாம்னு சொன்னார் தெரியுமா? பிழையாம பார்த்து ஏன் சபிக்க வேணாம்? அவன் சபிச்சா இஸ்ரவேல் சாபமாயிடும்னு அர்த்தம் கிடையாது. அது பாலாக்கோடைய நம்பிக்கை. பாலாக்கு சொன்னா நீ சபிச்சா என்ன ஆகும், அவங்க சாபம் ஆயிடுவாங்க. உடனே கர்த்தர் அவங்கள சபிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், எங்கடா போய் பிழையாம் சபிச்சு இஸ்ரவேல் சாபம் ஆயிடுமா அப்படின்னா இல்லவே இல்லை. அதுக்கு இல்லை காரணம். கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாம் மட்டும் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்பனா என்ன அர்த்தம்? பிழையாம் போய் சபிச்சா அவங்க சாபமாக்க மாட்டாங்க, பிழையாம் சாபமாயிடும். இப்ப கர்த்தர் அவ்வளவு தூரம் போவேனா, கழுதையை 2 பக்கமா வச்சு நெருக்குனது, அவனுக்கு முன்னாடி நின்னது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கழுதைக்கு முன்பாக நின்றார்னு இருக்குல்ல, உருவின பட்டயத்தோட, இவ்வளவும் எதுக்கு தெரியுமா? பிழையாமை காப்பாத்துவதற்கு, பிழையாம காப்பாத்துறதுக்கு. வேணாம் பிழையாம், நீ போனீன்னா சாபமாயிடுவ, உன்னை கொன்னுடுவாங்க, நீ செத்துருவ. அதே மாதிரி பாருங்க, பிழையாமை மோசே வெட்டி போட்டான்னு இருக்கும், பிழையாம் செத்துட்டான். இப்ப கர்த்தர் தடுத்தது எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்கு அல்ல. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை எவன் சபிச்சாலும் அந்த சாபம் அவன் தலை மேல நிக்காது. உங்களுக்கும் அது வாக்குத்தத்தம் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களை எவன் சபிச்சாலும் அந்த சாபம் உங்க தலை மேல நிக்காது. அதனால அவன் சபிக்கிறான், இவன் சபிக்கிறான், நீங்களும் போய் அவனை சபிக்காதீங்க. அவன் சபிச்சானா அந்த சாபம் அவன் தலை மேலதான் நிக்கும். ஏன்னா கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிக்க. அதனால்தான் நோவா பாத்தீங்கன்னா நிர்வாணத்தை வந்து காம் பார்த்து சொல்லிடுவார் வெளியே. ஆனா நோவா பாத்தீங்கன்னா காம சபிக்க மாட்டாரு. நோவா யாரை சபிப்பாருன்னா காமோடைய பையனை சபிப்பாரு, கானான் சபிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? நோவாவுக்கு நல்லா தெரியும், காம யார் ஆசீர்வச்சிருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. வேலையை விட்டு வெளியே வந்த உடனே சேம் காம் யாபேத் என்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு, கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை நோவா சபிச்சா என்ன ஆகாது, நிக்காது. ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. அதான் தெளிந்து, குடி வெறி தெளிந்து, திராட்சரசம் வெறி தெளிந்து நோவா சொல்லுவாரு, கானான் சபிக்கப்பட்டவன். அதோட அர்த்தம் என்ன? நீ பொழைச்சிருவ, உன் பிள்ளை செத்தான். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை யாரும் சபிக்கவே முடியாது. நீங்கள் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்து வீட்டுக்காரன் சபிக்கிறான், எதிர் வீட்டுக்காரன் சபிக்கிறான், மண்ணவாரி உர்றான், தூசிக்கிறான், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிறதான செல்ஃப் சாபம். உங்களை அது எதுவுமே செய்யாது. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகத்துல இருந்து உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, வேணா, உனக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், இந்த காரியத்தை செய்யாத, இங்க போகாத, இங்க இரு, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை காப்பாற்ற விரும்புவது.
இங்க என்ன ஆகுது? கர்த்தர் சொல்லி 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 ஆண்டவர் அவருடைய சொன்னதெல்லாம் வீணா போகுது. அவரும் உட்கார்ந்து சொல்றாரு பிதா கிட்ட, இந்த வருஷம் இருக்கட்டும், இல்ல அவன் திருந்திடுவான், அவன் மாறிடுவான். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட என்ன செய்யறாரா? விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் தானே, ஆண்டவர் எத்தனை தடவை உங்ககிட்ட பேசியிருக்கிறார், எத்தனை தடவை பேசியிருக்கிறார். அப்படியே கேட்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே பாவம், அதே காரியம். கர்த்தர் பார்க்கிறாரு, உன்னை நான் ஒப்பு கொடுக்க கூடாது என்று நினைக்கிறேன். சத்துருக்கள் கையில கொடுக்க கூடாது. அவர்களுடைய சூழ மதில் போட்டு உன்னை நெருக்கி உன் பிள்ளைகளை கொன்று உன்னுடைய வீடு கீடெல்லாம் இடிச்சு, இது வேணாம்பா, இந்த நிலைமை உனக்கு வர வேண்டாம். எப்ப துக்கமா இருக்கும் தெரியுமா எனக்கு? உனக்கு இதை கட்டி கொடுத்தது நான் தான். எருசலேமை கர்த்தர் தான் கட்டி கொடுத்தாரு. இஸ்ரவேல்னு ஒருத்தனை உருவாக்குனது கர்த்தர் தான். அவர் தான் எல்லாம் ரெடி பண்ணாருப்பா. அவரே சொல்றாரு, இது உனக்கு நடக்க வேண்டாம், உனக்கு கிடைத்த அது லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. நான் நெகட்டிவா முடிக்க விரும்பல, பாசிட்டிவா முடிக்க விரும்புறேன். அந்த 42வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்காக ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். லாஸ்ட் சான்ஸ். இந்த நாளிலும் நீ தள்ளிட்டா, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீனா, இப்பொழுதோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் அது. இப்பவும் கர்த்தர் கடைசியாய் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன். நான் முதல் பாயிண்ட்ல உங்களுக்கு சொன்னதை திருப்பி சொல்றேன். நீ போய் விட முடியாத காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நிக்கணும்னு நினைக்கிறேன் தான், இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு கஷ்டம் வருது, என் இருதயத்துல ஒரு வாதம் வருது, நான் செய்யறது தப்புன்னு எனக்கு புரியுது, ஆனாலும் நான் அந்த ஒரு இடத்துல விழுந்துடுறேன், இப்ப எனக்கு கடைசி சான்ஸ்னு சொல்றீங்க, நான் மனம் திரும்ப விரும்புறேன் நீ சொன்னீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னதை திருப்பி சொல்றேன், கர்த்தர் உனக்கு பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, லாஸ்ட் மினிட் இப்ப சொல்லிட்டாரு ஆகாபு கிட்ட, எலியா கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அவன் செத்தான்னு போய் சொல்லும்பாரு. படுக்கை விட்டு இறங்க மாட்டான், அவன் செத்தான்னு போய் சொல்றது எலியா சொன்னா அப்படியே நடக்கும். மழை பெய்யினா பெய்யும், பெய்யாதனா பெய்யாது, அக்கினி இறங்கினா இறங்கும். எலியாவுடைய வார்த்தையை மாதிரி ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் அதை கேட்டு செஞ்சார்னு இருக்கும். எலியாவின் சொல்படி கர்த்தர் செஞ்சார். அப்படியாப்பட்ட ப்ராஃபட் வந்து சொல்லிட்டான், நீ செத்தடா, சோ இனி நோ மோர் சான்ஸ், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, செத்தனே அவன் சொல்லிட்டான். ஆனா இப்பவும் கர்த்தர் ஆகாப்புக்கு ஒரு சான்ஸ் வச்சாரு, லாஸ்ட் சான்ஸ். கர்த்தர் சொல்றாரு எலியா கிட்ட வந்து, ஆகாப்பு தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் இப்ப தன்னை தாழ்த்தினா பத்தியா? அவன் ஆக்சுவலா இந்த நிமிஷம் அவன் செத்துருக்கணும். நீயும் சொல்லிட்ட, நானும் ரெடி ஆயிட்டேன், எல்லாம் ஓகே தான், பட் இந்த லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கொடுத்தேன், அவன் மனம் திரும்பிட்டான், அவனை மன்னிச்சிருவோம். நினிவே ஜனங்கள், அவருடைய பாவம் வந்து எட்டினது, யோனாவை அனுப்பிட்டாரு, சொல்லு அவனுங்க செத்தானுங்கன்ட்டு. லாஸ்ட் சான்ஸ். அவர்கள் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. கர்த்தர் அவர்களை மீட்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.